இதயே சர்வ வித்யானாம் விஷஜே பவரோகிணாம் குரவே சர்வலோகானாம் தட்சிணாமூர்த்தயே நமः. டிகேஎஸ் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் நிர்வாகத்தினர், ஆசிரியர்கள், அனைத்துக்கும் மேலாக மாணவிகள், மாணவர்கள் ஆகியவர்களின் உடல் நலத்திற்காகவும் உள்ள வலிமைக்காகவும் மன உறுதிக்காகவும் ஆதிகுரு பிரக்ஞா தட்சிணாமூர்த்தியை பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். இன்றைய தினம் உங்களுடைய வணிகவியல் துறையின் மன்றம் துவக்கப்படுகிறது என்றும், புதிதாக வணிகவியலை பயில வந்திருக்கக்கூடிய மாணவர்களை வரவேற்கும் முகத்தான் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. உங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன காரணம் கேட்டா, இந்த உலகத்துல வடகோடியில் இருக்கக்கூடிய நார்த் யூரோப்பியன் நாடுகள், ஜப்பான், நார்த் யூரோப்பியன் தெரியும் நினைக்கிறோம், ஸ்காண்டினேவியன் கண்ட்ரிஸ், நார்வே, ஸ்வீடன், பின்லாந்து, இந்த மாதிரி நாடுகள் எல்லாம் இளைஞர்களே இல்லை. உங்களுக்கு தெரியுமா அந்த விஷயம்? குழந்தைகளே பெற்றுறது இல்லை, கல்யாணமே நடக்கிறது. நான் 12 ஆண்டுகள் டோக்கியோல வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அங்கே பெண்கள் 35 வயசு 40 வயசு ஆனா கூட கல்யாணம் பண்ணிக்கிறது. ஏன்னா பயம், கல்யாணம் பண்ணிக்கிறது ஒரு பயம். கல்யாணம் பண்ணிக்கிட்டா அந்த ஒரு குழந்தையை எப்படி வளர்ப்பது, அது பெரிய பிளான். 10 வருஷம் பிளான் பண்றாங்க ஒரு குழந்தையை பெற்று அந்த குழந்தையை வளர்க்கறதுலாம். இன்றைக்கு இந்திய நாடு எப்படி இருக்குதுன்னா, ஒளிப்படைத்த கண்ணினாய் வாவா அப்படின்னு சொல்றாரு பாரதியார். விவேகானந்தர் 100 இளைஞர்களை என்ற கொண்டு அந்த உலகத்தையே மாற்றி விடுகிறேன்னு சொன்னார். இன்றைய உலகத்தை மட்டுமல்ல, இன்றைய நம்முடைய பாரத தேசத்தை மட்டுமல்ல, இந்த உலகத்தையே மாற்றக்கூடிய ஆற்றல் படைத்தவர்கள் நீங்கள். இது உங்களுக்கு தெரியுமா தெரியாது, எனக்கு தெரியாது. ஏனென்றால் இந்த உலகத்தையே காக்க வேண்டிய, எடுத்து செல்ல வேண்டிய பெரும் கடமையை இந்திய இளைஞர்களாக நீங்கள் கொண்டிருக்கிறீர்கள். அது ஒரு பெரிய மகத்தான பணி. இந்த உலக வரலாற்றை எடுத்துக்கொண்டால், அந்த வரலாற்று சூழ்நிலையிலே நீங்கள் பிறந்திருக்கக்கூடிய இந்த தருணம் மிகவும் புனிதமான, மிகவும் முக்கியமான. The world is changing in such a speed that nobody is able to capture what's going on. ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு செய்தியை அனுப்பணும்னா அதுக்கு ரோடியோ எல்லாம் பண்ணி அனுப்புறதுக்கு ஒரு வாரம் ஆகும். Now today, just by a click of Facebook, you can send message to thousands of people. The world is moving in such a speed. World Economic Forum அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கு. அந்த உலக பொருளாதார நிறுவனம், அது டாவோஸ் அப்படின்ற இடத்துல ஆரம்பிச்சது. யுனைடெட் நேஷன்ஸ் மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன். அதுல பல முறை என்னை இன்வைட் பண்ணிருக்காங்க, அதை போய் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. அதுல பிரைம் மினிஸ்டர்ஸ், பெரிய பெரிய நிறுவனத்தின் தலைவர்கள், நம்ம நாட்டில் இருக்கிற இன்ஃபோசிஸ், விப்ரோ, ஹெச்சிஎல், இந்த மாதிரி நிறுவனத்திலிருந்து தலைவர்கள் எல்லாம் வருவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அடுத்த வருஷம் இந்த உலகம் எப்படி போகும்போது, இன்னும் அடுத்த 10 ஆண்டுகளில் இந்த உலகம் எதை நோக்கி போகிறது என்று நிர்ணயிப்பார்கள். அதிலே ஒன்று சொன்னார்கள், பிரிக்ஸ், BRICS, தெரியுங்களா? நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா அண்ட் சவுத் ஆப்பிரிக்கா. இந்த நாடுகள் தான் உலகத்தில் முன்னுக்கு வரப்போகின்றன. அப்படி என்று யார் சொன்னா? மெக்கன்சி, கார்ட்னர், டிலாய்ட் டூஷ், ஆக்சென்ச்சர், இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த 5 கம்பெனி தான் டாப் மோஸ்ட் கம்பெனிஸ். இந்த கம்பெனியில வேலை செய்யற டாப் பீப்புளுக்கு எவ்வளவு சம்பளம் தெரியுமா? ஒரு மாசத்துக்கு 15 லட்சம் ரூபாய், ஒரு வருஷத்துக்கு, ஒரு மாசம். அதுல இருக்கவங்க பெரும்பாலானவர் யார் தெரியுமா? உங்களை மாதிரி இந்தியாவில் படிச்சு போனவங்க தான். இந்தியாவில் படிச்சுட்டு திருப்பி போய் அமெரிக்காவில, யூகேலயோ படிச்சுட்டு அங்கே மேலும் முன்னுக்கு வந்தவர்கள் தான்.
அப்படி என்றால் இந்த உலகத்தை முன்னேற்றுவதற்கு ஒரு வாய்ப்பும் உங்களை முன்னேற்றிக் கொள்வதற்கு ஒரு வாய்ப்பும் இதுவரை இந்த வரலாற்றிலேயே இல்லாத உலகத்துக்கு இருப்பது என்பதை முதலில் நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். Realize the situation where you are and realize your own potential. Once you realize both, you need to just smash them. அதுதான் நீங்க செய்ய முடியும். இன்னைக்கு அதை பற்றி தான் நம்ம பார்ப்போம். இந்த நல்ல நாளில் புதிதாக மாணவர்கள் வருகிறார்கள். ஒரு மன்றம் துவக்கப்படுகிறது. இதிலே நம்ம ஒரு உபாயத்தை செய்வோம். இதை நாம் கடைபிடித்தால் நம்மையும் மாற்றிக்கொண்டு இந்த உலகத்தையும் நல்ல முறையில் மாற்ற முடியும். அது எப்படின்னு பார்ப்போம். அந்த சின்ன பிரயாணத்தை ஒரு 30 நிமிஷத்துல நம்ம பண்ணி முடிக்கலாம். நம்ம ஆரம்பிக்கும் போது இருந்த நிலையிலிருந்து எந்த செயலை செய்தாலும் அது முடிக்கும் போது நாம எப்படி மாறி இருக்கோம்னு பார்க்கணும். என்கிட்ட ஹிரோகோ சான்னு ஒரு அம்மையார் வேலை செஞ்சாங்க. அந்த அம்மா வரும்பொழுது அவங்க எக்ஸல் சீட்ஸ்ல என்ட்ரி பண்ண கூட தெரியாது, விண்டோஸ்ல வேர்டு கூட தெரியாது, ஜப்பனீஸ். ஆனா ஜப்பனீஸ் மாதிரி சின்சியரா ஒர்க் பண்ணவங்க நான் உலகத்துல எங்கேயுமே பார்க்கல. உலகத்துல பல நாடுகள் வேலை செஞ்சிருக்கேன். டெய்லி காலையில வருவாங்க அந்த அம்மா. இன்னைக்கு நான் என்ன முன்னேற்றம் செய்தேன் அப்படின்னு கைசன். கைசன் இஸ் a continuous improvement. It's not just improvement. It's not an incremental improvement from A to B. It's a continuous improvement every day that you evolve for yourself. இன்னைக்கு காலையில எந்திரிச்சேன், சாயந்தரம் தூங்கினேன். இன்னைக்கு நான் நேற்றை விட எப்படி முன்னேறினேன். This is the secret of life. The gap between what you are and what you want to be is the secret of success. So simple. Every one of us here sitting, we are not happy with ourselves. That's why we are here. SSLC படிச்சிருந்தா போறோம்னா எதுக்கு பிகாம் படிக்கணும், பிகாம் படிச்ச போதுன்னா எதுக்கு எம்காம் படிக்கணும். The man is never satisfied as he is. He is in a continuous journey from A to B, B to C, C to E, like that until result. But we should know what is result. What is the end game? ஹாக்கியில விளையாடுவாங்க முன்னாடிலாம். இந்தியாவும் பாகிஸ்தான் தான் டாப்ல இருந்தது. இப்ப இல்ல, அது தெரியும் நினைக்கிறோம். ஒலிம்பிக்ல இந்தியாவோ பாகிஸ்தானோ ஹாக்கியில நம்ம ஒலிம்பிக்ல வின்னர்ஸா வர முடியல. யாருக்காவது தெரியுமா அதோட சீக்ரெட்? ஒய்? யாராவது நினைச்சு பாருங்க. நீங்களே எழுதின ஒரு நாள் இந்தியா ஹாக்கியில ஒலிம்பிக்ல கோல்டு மெடல் வாங்கணும் நீங்க உறுதி பண்ணீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? I'm just giving you a puzzle. One problem to solve. You can do it if you know what is the problem. என்ன பண்ணாங்க? ஆஸ்ட்ரோ டஃப்னு கொண்டு வந்தான். அந்த புல்லெல்லாம் பிளாஸ்டிக்ல பண்ணா. ரொம்ப வேகமா பண்ணணும். The six in India, the Pakistanis, we are so good in just dribbling the ball. இங்க இருந்து அங்க இந்த ஸ்டிக்ல இருந்து அந்த ஸ்டிக் போடுறது, அந்த ஸ்டிக்ல இருந்து அந்த ஸ்டிக் போடுறது. We were very good in stick work. But how about goal? What is that you are playing hockey for? Just passing the ball from one hand to the other? No. You need to put a goal. We forgot it. So we need to know the end game. கடைசியில என்ன பண்ணணும், இந்த வாழ்க்கை இருக்கு, எதை நோக்கி போகின்றோம், அடிமேல் அடியைத்து எடுத்துக்கிட்டே இருக்கோம். சரியான வழியில போறோமா? சரியான வழியில போனா இலக்கை நோக்கி நாம் செல்ல முடியும். இதுதான் இந்த டாவோஸ் வேர்ல்டு எக்கனாமிக் போரத்தை கண்டுபிடிச்சான். இந்த பிரிக்ஸ் என்ற நாடுகள், இந்த நாடுகள் தான் இந்த புதிய பொருளாதாரத்தை, புதிய உலகை உருவாக்க போகின்றன. யாருமே 10 வருஷத்துடைய கனவோட கண்டது. பிரிட்டன், அமெரிக்கா அண்ட் தென் ஜெர்மனி, யூரோப்பியன் கண்ட்ரிஸ் தான் டாமினேட் பண்ணிட்டு இருந்தது. செகண்ட் வேர்ல்டு வார் வரலாம். செகண்ட் வேர்ல்டு வார் முடிஞ்சோன்னா ஜப்பான் வந்தது. இப்ப கொரியா வந்துருச்சு. நாளைக்கு இந்தியா வரப்போகுது. அதுதான் நீங்க இருக்கீங்க. என்ன காரணம் தெரியுமா? இன்றைக்கு உலகத்துல எந்த பொருளாதாரத்தை வேணா பண்ணலாம். காரை உற்பத்தி பண்ணிடலாம், பிளேனை உற்பத்தி பண்ணிடலாம். இதெல்லாம் உற்பத்தி பண்ண மனுஷனை யாரு உற்பத்தி பண்றது? Other countries are not prepared. We are actually producing the top class children with skill and knowledge. We are spreading throughout the world. You know that? That is what is happening today. இன்னைக்கு ஒரு காலத்துல நம்ம நாட்டுல சுரண்டிட்டு போறதுக்காக இருந்தான் பிரிட்டிஷ்காரர். அவளார்கள் படையெடுத்து வந்தார்கள். இங்கிருந்து பொருள் எல்லாம் எடுத்துக்கொண்டு போனார்கள். மாசேட்டின் சொன்னார், மால்தூசியன் தியரின்னு ஒன்று சொல்லுவாங்க. நான்லாம் ஸ்கூல் படிக்கும் போது
அதாவது இந்த வருஷம் 2000 வருடம் வரும்போது இந்த உலகத்தில் பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் வந்து உலகமே அழிஞ்சு விடணும். பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் வரும்ன்றதுனாலதான் சைனால ஒரு ஃபேமிலிக்கு ஒரு குழந்தைக்கு மேல இருக்கக்கூடாது சட்டம் போடலாம். ஆசியத்துக்கு இருப்பா அப்படி சொல்லல. எல்லாரும் என்ன நினைச்சா so many mouths to feed. The India was looked down upon a nation of beggars. So many mouths to be fed and we are all dying out of poverty. Today that's not the situation. விவேகானந்தர் 150 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னதுக்கும் இப்ப இருக்கிறதுக்குமே நிலைமை மாறி இருக்கு. Today poverty is not the main problem. Poverty is created. Today abundance is the problem. We have too much. We have created a lot of crimes. We have created a lot of clothes. We are creating so much and wasting it. This one. There where commerce comes in place. That's where I am linking commerce, economics and finance. நிதி, பொருளாதாரம், வணிகம், இது மூன்றும் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்திருக்கிறது. அந்த வாய்ப்பு உங்களிடம் இருக்கிறது. அதுக்கு இங்கிருந்து மனிதர்கள் இந்த மேம்பட்ட நாடுகளுக்கு சென்றால்தான் அவர்களுடைய பொருளாதாரமே நிலைக்கும் என்ற நிலைமை இன்னைக்கு இருக்கிறது. இதை நீங்கள் முதலில் மனதில் வாங்கிக் கொள்ள வேண்டும். ஆசிரியர்கள், கல்லூரி நடத்துபவர்கள், நாட்டை நடத்துபவர்கள் அனைவருமே புரிந்து கொள்ள வேண்டியது, நாம் வழிகாட்டும் நிலையில் இருக்கிறோம். இனிமே வந்து பிரிட்டிஷ்காரன், அமெரிக்கன், நம்மள ஒபாமாவே இங்க வர்றாரு. Why Obama came to India? To do business for $10 billion with India. Who will buy your cars? Who will buy your products? You need people. There are no people. In these developed countries, people are afraid to produce people and skillful people. Marketing சொன்னாரு, அத்தனை மவுத் கிடையாது. There are so many hands to work, therefore I invite people. China need people சொன்னாரு. ஆனா இன்னைக்கு நான் ஒன்று சொல்றேன், so many mouths are hunger to feed is a burden. So many hands to work is good, but you are all so many brains yesterday. அத்தனை மூளைகள் இங்கே இருக்கிறது. இந்த மூளைகள் கைகளை விட வாயை விட சிறந்தது, புத்தியை செலுத்துகின்றது. இந்த மூளையுடைய ஸ்கில்லுடைய ஒரு இளைஞன், ஒரு மாணவி நாளைக்கு ₹1 10,000 ஆக்க முடியும். Quite possible. பிரமாணம் என்னங்கிற பிரமாணம் means what is the proof for that? நானே ஒரு proof தான். நான் கும்பகோணத்துல பண்றேன், சாரத ஸ்கூல்ல தான் படிச்சேன். I was able to go. I have seen almost most of the countries in the world. How is it possible? It's quite possible. Once we are able to look for it and tirelessly work for that, we can definitely do that. நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அரசியல் பொருளாதார அமைப்பில் அரசாள்பவர், வணிகம் செய்பவர், உடல் உழைப்பவர் மற்றும் கருத்தை உபயோகித்து உபதேசம் செய்பவர் என்று 4 பகுதியினர் இருக்கிறார்கள். இதிலே இன்றைய தினம் இந்த உலகம் சதுர்யுகம்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. கிருத்தயுகம், திரேதயுகம், துவாபர யுகம், இப்ப நடக்கிறது கலியுகம். இந்த கலியுகத்துக்கு 4,32,000 ஆண்டுகள். இதுல இருந்து முன்னோக்கி பழைய காலத்துக்கு போனீங்கன்னாக்க இதை டபுள் பண்ணிக்கணும். திரேதயுகத்துக்கு 8,64,000 ஆண்டுகள். அதுல இருந்து ஒரு 4,32,000 கூட்டினா அடுத்த யுகம் வரும். இதுல என்ன விசேஷம் கேட்டா, கிருத்த யுகம் முதல்ல உலகம் லயத்திலிருந்து தோன்றும் பொழுது கிருத்த யுகத்தில் இருந்த மனிதர்கள் அனைவருமே மோட்சம் அடைந்தார்கள். அவர்களாம் ரிஷிகளாக இருந்தார்கள். அது கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்ச கோயில் கட்டாங்க. அது கொஞ்சம் கொஞ்சமா வந்து இன்னைக்கு கலிகாலம் வந்து விட்டது. இங்க என்ன விசேஷம்னு கேட்டா, எவ்ரிபடி இஸ் a வைசியா, எவ்ரிபடி இஸ் a கமர்ஷியல் மேன், இன்க்ளூடிங் a small child. நாங்க ஒரு பெரிய காம்படிஷன் வச்சோம் எங்க கம்பெனில. One word everybody should say. Somebody said wife, somebody said God, somebody said halwa, somebody said something. One person said negotiate. யார் சொன்னா? எங்க கம்பெனியோட பிரசிடென்ட் சொன்னார், negotiate. Even a 5-year-old child is today negotiating. நீ எந்திரிச்சு காலையில 5 மணிக்கு எந்திரினா நீ என்ன தருவ? சாக்லேட் தருவியா? So, even 5 years old child is negotiating. Negotiation is a part of commerce. The whole world is full of commercial activity today. Whether the world wants it or not, that's how it is there. நம்மளுடைய லிட்டரேச்சர்லயே இருக்கு. திருவள்ளுவர் சொன்னார், அருளில்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லாகி ஆங்கு. முதல்ல பொருள் இருக்கணும். நம்மளுடைய தர்மத்தின்படி தர்ம, அர்த்த,
Kama, Moksha. These are the only goals of human life. இதை தவிர அஞ்சாவது யாருமே சொல்ல முடியாது. 4 கோல் தான் யாரா இருந்தாலும் இருக்கும். இந்த 4 கோலுக்கு மேல 5வது கோல்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. நீங்க வேணா ட்ரை பண்ணுங்க, ஒவ்வொரு படிப்பாங்க. அறம், பொருள், இன்பம், வீடு. தமிழ்ல திருக்குறள் அறம், பொருள், இன்பத்துக்கு மட்டும்தான் திருக்குறள் எழுதிருக்காரு, வீடுக்கு எழுதல. வீடுனா நம்ம வீடு இல்லை, வீடுனா மோட்சம், கடைசியில போய் சேர வேண்டிய இடம். Where we are born like a river. The river is born in the sea. It goes up as vapor and it rains on the mountains and it flows as a river and finally it reaches the sea. Like that, அதே மாதிரி நம்மளோட வாழ்க்கை ஒரு பிரயாணமாக இப்படி கிளம்பி மேலிருந்து இப்படி கீழே போகுது. அதுல 4 விஷயங்கள் இருக்கு: அறம், பொருள், இன்பம், வீடு. இன்பம், காமம் என்று சொன்னால் 5 புலன்களால் நம்ம எதையாவது அடையணும்னு நினைச்சுட்டே இருக்கோம். கண்ணு ஒரு அழகான இது பார்க்குது, அது அடையணும்னு நினைக்குது. தப்பு ஒன்றும் இல்லை, ஆசைப்படவே கூடாது, நம்ம தர்மம் சொல்லல. அளவான ஆசை, நல்ல ஆசை. கோயிலுக்கு போகணும், இன்னொரு ஏழை இருக்கவன் வயிற்றுக்கு சாப்பாடு இல்லாம இருக்கவன் சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறது நல்ல ஆசை தான். ஆசையே இல்லாமல் மனிதன் இருக்க முடியாது. நல்ல ஆசைகளை வளர்க்க வேண்டும், கெட்ட ஆசைகளை தவிர்க்க வேண்டும். அதுதான் காமம். அதற்கு பொருள் வேண்டும். பொருள் இல்லாருக்கு இவ்வுலகு இல்லைன்னு திருவள்ளுவரே சொல்லியிருக்காரு. அந்த பொருள் நிமித்தமாக தான் காமர்ஸ் இருக்க, வணிகம் இருக்கு. இந்த உலகம் தோன்றும் போதே வணிகம் எப்பொழுது தோன்றியது என்றால் கார்ல் மார்க்ஸ் சொல்றாரு, இட் இஸ் பிகாஸ் ஆஃப் சர்ப்ளஸ் வேல்யூ. 3 வால்யூம் எழுதிருக்காரு, டாஸ் கேபிட்டல் அப்படின்னு ஜெர்மனியில எழுதியிருக்காரு. டஸ் கேபிட்டல் அப்படின்னு ஜெர்மனியில சொன்னா டி கேபிட்டல்னு அர்த்தம். அதுல என்ன சொல்றாருன்னா, உங்களுக்கு காமர்ஸா இருந்தாலும் சரி, எக்கனாமிக்ஸா இருந்தாலும் சரி, ஃபைனான்ஸா இருந்தாலும் சரி, அதோட ஃபண்டமெண்டல் என்னன்னு கேட்டா, உற்பத்தி செய்து உபரி மதிப்பை ஏற்படுத்தும் பொழுது வணிகம் தோன்றுகிறது. வேட்டையாடினா மனுஷன், அப்போ வணிகம் தேவையில்லை. ஒரு அனிமலை கொள்ள வேண்டியது, அப்படியே சாப்பிட வேண்டியது. விவசாயம் பண்ணும் போதுதான் சர்ப்ளஸ் வேல்யூ வந்து. This is how the first commerce started. Once there is a surplus value created, that is the difference between animals and human beings. Man is born as an animal. Animal man, man, and then God man. அனிமலா விலங்காக இருந்த மனிதன் மனிதனாக இருக்கிற மனிதனாக ஆகி அது தெய்வமாக இருக்கக்கூடிய மனிதனாக உயர வேண்டும். அப்படி உயர்வுல இந்த மனித வாழ்க்கையே வேஸ்ட். The human life, ராமகிருஷ்ணன் சொல்றார், இறைவனை அடையாமல், இறைவனுக்காக ஒரு நிமிட நேரம் செலுத்தாமல் மனிதனாக பிறந்து இந்த வாழ்க்கையை நடத்துவன் மனித வாழ்க்கையே வீணாக்கிட்டாங்க. விவேகானந்தர் சொன்னார், each individual is potentially divine. The point is to manifest it. ஒவ்வொருத்தருடைய அளவற்ற ஆற்றல் இருக்கு. அந்த ஆற்றலை வெளிக்கொணர்ந்தால் என்ன வேணா நம்ம பண்ணலாம். இந்த இடத்துல ஃபயர் இருக்கா இல்லையா? Is there fire here or not? Are you able to see fire? No. But there is fire. இல்லாத ஃபயர் எப்படி வர முடியும்? In this place, you got earth, you got space, you got gas, you got everything. All the 5 elements are here. அந்த எலிமெண்ட் ஏதோ ஒரு தீக்குச்சி வைக்கும் போது இதுல ஃபயர் வரும். It's there. Space is outside. Space is inside me also. உள்ளே இருக்கு, வெளியில இருக்கு. 5ம் நம்மிடம் இருக்கிறது. இந்த 5ஐயும் ஆட்டி வைக்கக்கூடிய திறமையும் நம்மிடம் இருக்கிறது. அந்த திறமையை எப்படி வெளிக்கொண்டு வருவது? இந்த சீக்ரெட் தான் நீ பார்க்கணும். இந்த சீக்ரெட்டை தெரிஞ்சா சக்சஸ். இந்த சீக்ரெட்டை தெரியலன்னா சக்சஸ் அடுத்த ஜென்மத்தில். ஃபெயிலியர் சொல்ல மாட்டேன். Because there is nothing called failure. Secret of success, failure, all these words are just imagination of the mind. அதே திருவள்ளுவர் என்ன சொல்றாருன்னா, அடுத்தது பாருங்க, அரண் ஈனும் இன்பமும் ஈனும் திறனறிந்து தீதின்றி வந்த பொருள். நீங்க சம்பாதிக்கிற பொருள் எல்லாமே காமர்ஸ்னால பொருள் ஈட்ட முடியாது. அது சக்சஸ் வேணும், சீக்ரெட் வேணும், நீங்க ஈட்ட வாங்க நான் சொல்லித்தரேன். உங்களுக்கு எங்க வேலை கிடைக்கும்ன்ற கூட கைட் பண்ணிட முடியும். ஆனா அந்த பணத்தை காப்பாற்றவே முடியாது. அறிவு இல்லைன்னா காப்பாற்ற முடியும். எவ்வளவு பணம் நான் பார்த்திருக்கேன், கோடி கோடியா சம்பாதிச்சு பார்த்திருக்கேன். சம்பாதிக்கிற பணத்தை விட அதை தானமா கொடுக்கறது கஷ்டப்பட்டிருக்கேன். யார்கிட்ட கொடுக்குறது, பாத்தியார் எடுத்து பிச்சை இடுதான். யார்கிட்ட கொடுக்கறது தெரியல. அது மாதிரி ஒரு நாள் வரும் உங்களுக்கு. சரியான முறையில் சம்பாதித்தால் அதுக்கு என்ன சொல்ல, அரண் ஈனும் இன்பமும் ஈனும்.
அந்த பொருள் அறம் சரியான தர்மப்படியான வாழ்க்கை வாழ சந்தோஷமா இருக்க முடியாது. நல்லா புரிஞ்சுக்கிட்டு இந்த புலன் சந்தோஷமா இருக்கணும் தான் நினைக்கும். நீங்க லட்டு சாப்பிடுறீங்க, ஃபர்ஸ்ட் ஒரு லட்டு சாப்பிட்டா இனிப்பா இருக்கு, அதே 5வது லட்டு வயிற்ற வலிக்குது. லட்டுல ஏதாவது சேஞ்ச் இருக்கா? The same laddu. The first laddu was sweet. The third laddu was not that sweet. The fourth and fifth laddu I don't want. So what gives the tea? What gives the taste? If you don't limit yourself, what has been useful becomes useless, becomes poisonous. எப்ப ஸ்டாப் பண்ணணும் தெரியும். When you reach the peak, you should quit and see the change. அது தெரிஞ்சுக்கணும். அதுதான் சொல்ற அரண் ஈனும் இன்பமும் ஈனும் திறனறிந்து தீதின்று வந்த பொருள். திறன் அறிந்து கஷ்டப்பட்டு தான் செய்யணும். செய்யும் தொழிலே தெய்வம், அந்த திறமைதான் நமது செல்வம் அப்படின்னு பட்டுக்கோட்டை கல்யாணம் சொல்றோம். அதாவது திறன் இருக்க வேண்டும், தீதின்றி வந்த பொருளாகும். தவறான முறையில் பொருளை சம்பாதிக்க கூடாது. அது வணிகத்துக்கு தர்மம், அதையும் நாம் மனதில் கொள்ள வேண்டும். 3வது ஒரு குறள் இருக்கிறது. அன்பு அறிவு தேற்றம் அவாவின்மை இந்நான்கும் நன்முடையான் கட்டே தெளிவு. இந்த குறளை நான் ஏன் சொல்றேன்னா, இதனால கவனமா தெரிஞ்சுங்க. அன்பு ஒன்று, அறிவு, தேற்றம், அவாவின்மை இந்நான்கும் நன்முடையான் கட்டே தெளிவு. நீங்க நாளைக்கு ஒரு பெரிய பிரசிடென்ட் ஆயிடுங்க ஒரு கம்பெனிக்கு, யாரை தேர்ந்தெடுக்கணும், எப்பேற்பட்ட ஆளை நீங்க எம்ப்ளாயா வச்சுப்பீங்க அப்படின்னா, முதல்ல அவன் உங்களுக்கு அன்போட இருக்கும். காசுக்காக வேலை செய்யறது வரவன் ரொம்ப நாளைக்கு இருக்க மாட்டான். அடுத்தது அவனுக்கு என்ன தொழில் செய்யறானோ அதுல அறிவு வரும். இங்கதான் நீங்க உங்களுடைய கருத்தை நாட்டம் செய்ய வேண்டும். வெளிநாட்டுல இருக்கவங்களுக்கு ஒரு ஜெர்மன், ஒரு ஜப்பானீஸ், ஒரு பிரெஞ்சு, ஒரு அமெரிக்கனுக்கு நமக்கு என்ன வித்தியாசம் கேட்டா, நாம் செய்கின்ற தொழிலை பற்றி நமக்கு தெரியாது. தப்பா நினைச்சிக்காதீங்க, நான் ரொம்ப வருத்தப்படுறதுங்க. நான் ஒரு கார்பெண்டர், ஒரு இன்ஜினியர் அப்படின்னு நமக்கு எப்படியாவது சம்பளம் கிடைச்சா போதும் போய் வேலை செய்வோம். நாம் செய்கின்ற தொழில், நான் ஒரு புக் ஷாப்ல போய் புக் வாங்குவேன். இந்த மாதிரி புக்கு எங்க இருக்கு கேட்டா, கொஞ்சம் வாங்கினான். டெல்லி ஏர்போர்ட்ல இறங்கி டோக்கியோல இருந்து நான் ஒரு 4 புக்கை வாங்கிட்டு காசு கொடுக்கறதா நின்றுட்டு இருக்கேன். அவன் இன்னொருத்தோட பேசுறான், ஏதோ பேசிட்டு இருக்கான். நான் இங்க நின்றுட்டு இருக்கேன். இதே ஜப்பான் வந்தாக்க அப்படின்னு சொல்லிட்டு தலையை குடிஞ்சு அப்படி கும்பிடுவோம். ஏன்னா நான் ஒரு கஸ்டமர், கடவுள். ஆனா நம்ம செய்யும் தொழிலே தெய்வம் நம்ம பட்டுக்கோட்டு விளையாடுன்னு தான் சொல்லியிருக்காரு. ஆனா ஜப்பான்ல இருக்கோம் அதை மதிக்கிறான். நம்மளுடைய தொழிலே தெய்வமா மட்டும் இருந்தா பார்த்தா அதை பத்தி தெரிஞ்சுக்கணும். இவன் தெய்வத்தை பத்தி தெரிஞ்சாதான் அது மேல அன்பு ஏற்படும். Can you love somebody without understanding that person? Love is blind ன்னு சொல்றாங்க. It's not blind. Love is the eye behind the eye. கண்ணுக்கு பின்னால் கண்ணாக இருக்கக்கூடியதான் லவ். I mean the love, universal love. I don't mean a restricted love between one person and another. The true love is universal. You must be able to love even the snake which comes to bite you. Can you do that? That is love. Unbasure. I am able to love is your own self. உங்கள் உள்ள இருக்கக்கூடிய நீங்கள், உங்களுடைய உண்மையான நீங்கள் யாருன்னு கேட்டா, ராமசாமி, விஜயலட்சுமி, அது கிடையாது. நீங்க உங்க உள்ளுக்குள்ள ஒரு அன்புன்னு ஒண்ணு இருக்கு, அதுதான் நீங்க. அதை கண்டுபிடிக்கிறது தான் இந்த பொருள் எல்லாம் ஏற்றோம். When you reach that level, you will be happy. What is that you want to do with money? I want money. I want to be a chartered accountant. I want to be a cost accountant. What for? I want to be happy. But do you know how to be happy? That's the problem. So you are going to learn how you can be happy at the same time earn money. அந்த தர்ம அர்த்தம் சொல்றது பொருள். பொருள்ன்றது எதுக்கா தெரியுமா? நிறைய பணம் சம்பாதிக்க அந்த பொருளை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவீங்க? பொருள்ன்றதுக்கு உண்மையான அர்த்தம் செக்யூரிட்டி. எனக்கு செக்யூரிட்டி இல்ல. I am afraid that I will die. I am afraid I want money. I want money for me, for my brother, for my children. அந்த பணத்தை வேணும், நாளைக்கு எனக்கு பணம் வேணும். ஆடோ மாடோ சம்பாதிக்காது. ஆடு மாடெல்லாம் சேர்ந்து இங்க உட்கார்ந்துட்டு கமர்ஸ் அசோசியேஷன் ஆரம்பிங்க. You can never see a cow or a goat coming and sitting together or earning money for the next generation. No. Only human beings do that. Why? Because we are afraid. We have a fear of tomorrow. We don't believe in God. சும்மா கடவுளை கும்பிடுவோம். கடவுள் மேல உண்மையான நம்பிக்கை இருந்தா நாளைக்கு சேர்த்து வைக்க மாட்டோமே.
நம்ம ஏன் சேர்த்து வைக்கிறோட நமக்கு பயம். So the entire money, the commerce that you are talking is nothing but security. One single word, we all live for. We want security because we don't believe in our own talent. We don't believe in God. உண்மையிலே அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த செக்யூரிட்டிக்காக நம்ம ஆசைப்பட மாட்டோம். உண்மையான செக்யூரிட்டி நம்மளே தான். Now we'll come to commerce definition itself. என்ன நீங்க படிக்க போற புதுசா வந்தவங்க சொல்றேன், என்ன படிச்சவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். Exchange of goods or services for money or in kind, usually on a scale of large enough to require transportation from place to place. வியாபாரம், buying, selling, இதுதான் காமர்ஸ். இந்த காமர்ஸ் நிதி வேணும், பொருளாதாரம். In other words, it's being said, economics in practice, economics in business is commerce. வாழ்க்கையில நடைமுறையில பொருளாதாரத்தை கொண்டு வந்து அது காமர்ஸ், வணிகமாக்கி விடுகிறது. இதோட ஆன்சியன்ட் யார் தெரியுமோ? வேதம் தான். இதை நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். நான் ஜப்பான்லயோ ஜெர்மன்லயோ வேலை செய்யும் போது எனக்கு அந்த ஜெர்மன் தெரியும், ஜப்பனீஸ் தெரியுன்றனால கிடையாது. நம்ம நாட்டில இருந்து போய் நம்ம தர்மம் தெரியும், நான் இந்தியனாக இருக்கிறேன்றதான் இங்க பெருமை. நீங்கள் இந்தியராக இருந்து இந்தியாவில் இருக்கக்கூடியதை கற்றுக்கொண்டு இந்த தர்மத்தை காப்பாற்ற உங்களுக்கு மதிப்பு ஜாஸ்தி. இன்னொருத்தர் காப்பி அடிச்சா மதிப்பு காப்பி. இதான் விவேகானந்தர் சொன்னார், நாம் கற்றுக்கொண்டு வேண்டிய நிலைமையிலிருந்து தாண்டி பிறருக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய நிலையிலே இருக்கிறோம் அப்படின்னு விவேகானந்தர் சொன்னார். அந்த சான்ஸ் எங்களுக்குலாம் இல்லை, உங்களுக்கு இருக்கு. யூ கேன் டீச். ஐ சீன் a young boy by name மனோஜ். அவன் இதுல இன்டெல் ஒர்க் பண்றான். He is teaching the Germans and the Israelis for algorithms in the chip. இந்தியன் தான் பண்ண முடியும். அது ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ஆகிற காமர்ஸ். You all might have heard of Kautilya. The other name of him is Chanakya. அர்த்த சாஸ்திரம் படிச்சு பாருங்க. அவர் சொன்னதுதான் திருப்பி திருப்பி மாத்தி வேற நிமிஷம் சொல்லிட்டு இருக்கோம். மாறிக்கொண்டே இருக்கிற உலகம் சில இது மாறாம இருக்கு. There are certain fundamental rules in commerce. The original commerce started in 2000-3000 years BC between India and Mesopotamia. Trade நடந்தது. அந்த ட்ரேட்ல இருக்கக்கூடிய சில வேல்யூஸ், அந்த வேல்யூஸை யாரு பாதுகாக்கிறாங்களோ அவங்க வணிகத்தில் சிறந்தவராக இருக்கிறார்கள் என்று சாணக்கியர் சொல்லியிருக்காரு. இன்றைய வரைக்கும் உலகத்துல பல நாடுகள் அதை ஃபாலோ பண்ணும். வாட் எவர் கௌட்டில்யா has written in Arthashastra is being followed everywhere. You can read that. இன்னைக்கு அதே வம்சத்துல வந்தவங்க இன்னைக்கு யாரு பெரிய எக்கனாமிஸ்ட், பெரிய காமர்ஸ்ல யாரு? You might have heard of Amartya Sen. கேள்விப்பட்டீங்களா? கேள்விப்பட்டலாம். இட் இஸ் அன்பார்ச்சுனேட். இது நோபல் லாரட் எக்கனாமிஸ்ட். எக்கனாமிஸ்ட் இஸ் வெரி க்ளோஸ் டு காமர்ஸ். அண்ட் அவர் என்ன பண்ணாரு? நோபல் பரிசு பெற்றார். எங்க படிச்சார் அவர்? கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி. இன்னைக்கும் இன்னொரு விஷயம் நீங்க தெரிஞ்சீங்க, ஃபைனான்ஸ் அண்ட் காமர்ஸ் சென்ட்ரல் பிளேஸ் லண்டன். நாளை உலகத்துக்கு இன்னோவேஷனுக்கு சென்ட்ரல் பிளேஸ் வாஷிங்டன் அண்ட் நியூயார்க், அமெரிக்கா. அப்ளிகபிலிட்டிக்கு சென்ட்ரல் பிளேஸ் டோக்கியோ. இந்த வேர்ல்டு ஃபுல்லா நாலேஜ் ஹப் ஆக போறது இந்தியா. டுமாரோஸ் நாலேஜ் ஹப் இஸ் இந்தியா. ஐ ஆஸ்க்ட் த டாப் மோஸ்ட் எக்கானமிஸ்ட் இன் இந்தியா. நாங்க 2 பேரும் ஒரு ஃபிளைட்ல போகும்போது, நீங்க என்ன பண்ண போறீங்க அடுத்தது? ஒரு 3 மில்லியன் பண்ணிட்டீங்க, 4 மில்லியன் 5 மில்லியன் பண்ணி போறீங்க. இதுவே உங்க 2 பேருக்கும் கம்பெனில காம்படிஷனா இருந்ததுன்னா ஃபைனலா என்ன பண்ணி முடிப்பீங்கன்னு அவர் சொன்னார். இந்த இந்திய நாட்டை நாலேஜ் ஹப் ஆக்குறதா என்னோட எய்ம் அப்படின்னாரு. 150 கோடி ரூபாய் என்னோட ஒர்க் பண்ணவர். 150 கோடி ரூபாய் ஒரே நாள்ல பஞ்சாப் ஸ்டேட்டுக்கு எழுதி வச்சிட்டார். இந்த நாட்டை நீங்க எல்லாம் நாலேஜ் ஹப்புக்கு உதவி பண்ணணும்ன்றதால அது மாதிரி பணம் கொடுத்து உதவி பண்றதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஜெகதீஷ் என் பக்வதி கேள்விப்படுறீங்களா? இந்த காமர்ஸ் படிச்சவங்க, படிக்க போறவங்க. யார் அவரு? அவர் கொலம்பியா யூனிவர்சிட்டியில படிச்சாரு. அட்வைசர் டு வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன், ஸ்பெஷல் அட்வைசர் UN குளோபலைசேஷன். There is a word called globalization. கேள்விப்பட்டிருக்கீங்களா? உலகமயமாவது. இன்றைக்கு இந்தியா, தமிழ்நாடு, டெல்லி அப்படி இல்லை. The world is stuck. The world is flat. The world is no more a globe. It has become flat. That means anything if I do like this, it goes the next second to New York. That's why the world is flat. It goes in such a speed. இவரு அட்வைசர் டு யுனைடெட் நேஷன்ஸ் ஆன் குளோபலைசேஷன். இன்னொரு பேர் உங்களுக்கு தான் தெரிஞ்சிருக்கும். இதுக்கு முன்னாடி பிரைம் மினிஸ்டரா இருந்தவர் டாக்டர் மன்மோகன் சிங். அவரு IMF இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்டுக்கு
அதுக்கு அட்வைசரா இருந்தாரு, அதுலயே ஒர்க் பண்ணாரு. ஆல் தீஸ் நேம்ஸ் எதுக்காக சொல்ல வரேன்னா, காமர்ஸ் இஸ் a நேச்சுரல் ஸ்கில் ஆஃப் இந்தியன்ஸ். அதுக்கு ஒரு சின்ன ஒரு இன்சிடென்ட் சொல்றேன். சைனாவில் ஷென்யான்ற ஒரு இடத்துல சைனீஸ் பிரைம் மினிஸ்டரோட நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய தொழிலதிபரோட போய் பேசிட்டு இருந்தோம். அப்போ அந்த பிரைம் மினிஸ்டரோட அட்வைசர் சொன்னார், ஒரு ஐடி இண்டஸ்ட்ரியா இருக்கட்டும், ஒரு நாலேஜ் இண்டஸ்ட்ரியா இருக்கட்டும், நாங்க சைனீஸ் யங்ஸ்டர்ஸ் வந்து உங்களோட யங்ஸ்டர்ஸோட போட்டி போட முடியாது. ஏன்னு நாங்க கேட்டோம். என்ன காரணம்னா, உங்களோட ரிஷிகள், உங்களுடைய முனிவர்கள் எல்லாம் சொல்லிக் கொடுத்த அந்த மெமரி பவர் இருக்கு. அதனால இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ், இந்தியன் சில்ட்ரனுக்கு நேச்சுரலாவே அந்த ஸ்கில் இருக்கு. எதுல எல்லாம் இருக்கு? இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, காமர்ஸ். நீங்க காமர்ஸ்ல இந்த இன்னைக்கு வேர்ல்ட்ல இருக்க பெரிய 3 பேர் சொல்றேன், இவங்க எல்லாம் இந்தியாவில இருந்து வந்திருக்காங்க. அதனால உங்களுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு. இன்னைக்கு கரெக்ட் இது. காலையில நீங்க பார்த்திருப்பீங்க, முதுகலை படிச்சவங்க புதுசா அவர்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது, பழைய பல்லவி பாடினா நம்ம முன்னுக்கு வருங்க. யூ நீட் டு நோ த பொட்டன்ஷியல் யூனிவர்சல் அண்ட் த பொட்டன்ஷியல் அவுட் சைட். வாட் ஆர் த கரண்ட் வேர்ட்ஸ்? சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட். திரும்பி உங்களுக்கு ஆசிரியர்கள் சொல்லிக் கொடுப்பாங்க. சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட், சிஆர்எம், கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட். இதெல்லாம் காமர்ஸ் ரொம்ப க்ளோஸா இருக்கிற டெக்னாலஜிஸ். இதுல நீங்க ஸ்பெஷலைஸ் பண்ணீங்கன்னா நீங்க வந்து வேர்ல்ட்ல எந்த இடத்துக்கு வேணா போக முடியும். தட்ஸ் வாட் இஸ் டிமாண்ட், தட்ஸ் வாட் இஸ் நீடட். சப்ளை செயின் இதெல்லாம் நியூ டெக்னாலஜிஸ். இ காமர்ஸ் உங்களுக்கு தான் தெரியும். இப்ப காமர்ஸ்லாம் இ காமர்ஸ் எல்லாமே எலக்ட்ரானிக் காமர்ஸ். இ கவர்னன்ஸ். எனக்கு தெரிஞ்சு ஒரு பொண்ணு ரேவதின்னு ஒரு பொண்ணு நியூயார்க் சிட்டிக்கு இ கவர்னன்ஸ் அவ தான் டிசைன் பண்றான். ரேவதி அவ வந்து இங்க வெங்கடேஸ்வரா காலேஜ்ல படிச்சவா. அந்த பொண்ணு டிலாய்ட் டூல்ஸ்ல ஒர்க் பண்றான். She is doing the e-governance for New York and California. நம்ம ஊர் பொண்ணு தான், நான் பார்த்திருக்கேன் பொண்ணை, அதனால தான் சொல்றேன். குளோபலைசேஷன், லிபரலைசேஷன். லிபரலைசேஷன் கட்டுப்பாடுகளை திறந்து உலகத்திலே பொருளாதாரம் வந்து லிபரலைசேஷன் இருக்கு. இந்த மணி ஃப்ரம் பிளாஸ்டிக்ல இருந்து பிளாஸ்டிக் மணில இருந்து EDI ஆயிடுச்சு. பிளாஸ்டிக் மணி மீன்ஸ் யுவர் கார்டு, கிரெடிட் கார்டு, அதுவே மாறுது. அப்ப முன்னாடியில காமர்ஸ் சொல்லுவோம் CA, சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், காஸ்ட் அக்கௌண்டிங். நவ் CA and CA படிச்சுட்டு போறதுக்கு பதிலா பிசினஸ் மேனேஜ்மெண்ட், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட். காலையிலே ஒரு பேசியிருப்பாரு. The most important thing I want to tell you is never ever think that you have to be employed under somebody. This has to change in our country. You can become employers. நீங்க உங்களுக்கு வேலை செய்ய கொடுக்க முடியும். அந்த அளவுக்கு நீங்க திங்க் பண்ணணும். எம்ப்ளாயபிலிட்டி விட becoming an employer is more important. It's easier. You can do it. இதெல்லாம் நம்ம மற்ற கண்ட்ரீஸ்ல இருந்து நம்ம கத்துக்க வேண்டியிருக்கு. 2005ல உங்களோட காமர்ஸ் டிபார்ட்மெண்ட் தமிழ்நாட்டுல ஒரு பெரிய செமினார் நடந்தாங்க. அதுல சில டெசிஷன் எடுத்தாங்க. அது என்னென்ன சொல்லியிருக்க கண்டுபிடிச்சாங்கன்னு பார்த்தா, பெரிய பெரிய எக்கானமிஸ்ட், கமர்ஷியல் எக்ஸ்பர்ட்ஸ்லாம் வந்து 4 டெசிஷன் எடுத்திருக்காங்க. ஒன்று வந்து செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட். இந்த எஜுகேஷனல் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் மாற்றணும். ப்ரொஃபஷனல் ஸ்கில், நீங்க படிக்கிறீங்க, உங்களுக்கு தியரிட்டிக்கல் நாலேஜா இருக்க, ப்ரொஃபஷனல் ஸ்கில் இல்லைன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. வித் எத்திக்ஸ். எத்திக்ஸ்னா மாரல் ஸ்டாண்டர்ட், நியாயமான முறையில வர்த்தகத்தை பண்ணணும். The challenge of globalization. இன்னைக்கு வந்து எக்கானமியே இஸ் thrown open to the whole world. இந்தியாவில் மட்டும் பண்ண முடியாது. அடுத்தது ஒன்று சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. சமுதாயத்திற்கு நாம் ஏதாவது செய்யணும். எல்லா கம்பெனியும் வந்து CSR, கம்பெனி சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, நாங்களும் கோடிக்கணக்கான ரூபா கொடுப்போம். அதுக்கு எரிக் ஹாஃபர் கேள்விப்பட்டீங்களா? எரிக் ஹாஃபர் யாராவது கேள்விப்பட்டீங்களா? இட்ஸ் a great American philosopher. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, the truly human society is a learning society where grandparents, parents and children are students together. ஒரு சமுதாயம் கற்றுக்கொண்டிருக்கின்ற சமுதாயம், including the professors. Everybody should learn every day. I have to learn from you, you have to learn from me. I learned from the children because they know better than me how to operate the iPad. A 3-year-old child can operate the iPad and iPhone better than me. Yes or no? They are able to play because they touch. So, சின்ன வயசுல தாத்தா, no, not like this. You move to the left, oh, it comes, oh, Mickey Mouse is coming there. அப்படின்னா நம்மளால முடியாது. Therefore, learning is a continuous process. அதே எரிக் ஹாஃபர் யாருன்னு தெரியுமா? அவர் வந்து 5 வயது இருக்கும்போது அவங்க அம்மா
அவரை மடியில வச்சுக்கிட்டு மாடியில இருந்து இறங்கும் போது செத்து போட்டா கீழே. இவருக்கு கண்ணு போயிடுச்சு, 2 கண்ணும் போயிடுச்சு. 10 வருஷம் ஒரு கண்ணு இல்லாம இருந்தார். திருப்பி கண்ணு வந்துருச்சு. அதுக்கு முன்னாடி அப்பா போயிட்டார். அந்த மாதிரி இருந்த ஒருத்தர், அவர் பெரிய எக்கானமிஸ்ட் ஆகி பெரிய பிலாசபர் ஆகி அவரு இதை உலகத்துக்கு இருக்கு. அதனாலதான் உங்களுக்கு சொன்னார். 2 கண்ணும் போனவர், அம்மா அதுல ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டார், அப்பாவே இழந்தார். அவர் நிறைய புத்தகங்கள் எழுதி பெரிய பிலாசபர் ஆகி சொல்லியிருக்காரு. A truly learning society, grandfather, father, children all learn together. என்னைக்கு லேர்னிங் நம்ம ஸ்டாப் பண்றோமோ அன்னைக்கு நம்மளோட வளர்ச்சி முடிந்து விட்டது. அதனால எப்போதும் நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கணும், நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணணும். ஓகே, நவ் லெட் அஸ் கம் டு தி கன்க்ளூஷன் ஆஃப் தி டே. இதுல இருந்து என்ன பண்ண போறோம்? சீக்ரெட், இப்பதான் சீக்ரெட்டே வரேன். இன்னைக்கு என்ன சேஞ்சஸ் இன் தி பிரசன்ட் வேர்ல்ட் அப்படின்றத பார்த்தா சேஞ்சஸ் எப்படி கொண்டு போக தெரியும். ஸ்டாண்டர்டைசேஷன் நாம ஒண்ணு நினைச்சு இன்னைக்கு பண்ணவே முடியாது. எஸ்ஏபி சாப், எஸ்ஏபி அழக்கில் என்ன ஃபைனான்ஸ் ப்ராடக்டோ அதான் நம்ம பண்ண முடியும். நம்ம போய் புதுசா கண்டுபிடிச்சு ஒன்றும் பண்ண முடியாது. அழக்கில் என்னென்ன ஃபைனான்சியல் ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருக்கானோ அது தெரிஞ்சுக்கிட்டாதான் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். அவன் எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி கேட்டிருப்பான், இது பண்ண இந்த ஃபங்க்ஷன் போனோம், இது பண்ண இந்த ஃபங்க்ஷன் போனோம். எவ்ரிதிங் இஸ் ஸ்டாண்டர்டைஸ்ட். You have to know what is that standard, otherwise you can't live in this world. Then quality orientation, இந்த மாதிரி குவாலிட்டி இல்லாம இருந்தா நீங்க வாழ்க்கையை நடத்தவே முடியாது. 6 சிக்மா லீட். 6 சிக்மானா என்ன? 1 மில்லியன்ல 3 தப்பு தான் பண்ணலாம். 1 மில்லியன்னா 10 லட்சம். 10 லட்சம் தடவை நீங்க பண்ணீங்கன்னா 3 தடவை தான் தப்பு பண்ணலாம். அந்த அளவுக்கு பர்ஃபெக்ஷன் வேணும். இல்லைன்னா நீங்க எம்ப்ளாயபிலிட்டி கிடையாது. இன்டர்நேஷனலைசேஷன், தியரி அண்ட் பிராக்டிஸ். தியரி நம்ம நாட்டு எஜுகேஷன் தியரி, யூ ஹேவ் டு டூ பிராக்டிஸ். நான் ஜப்பான் போனோம்னா ஃபர்ஸ்ட் தான் கண்டுபிடிச்சேன். என்னோட ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியர் தான், அவருக்கு ஸ்கசி டிரைவர்னா என்னன்னு தெரியாது. ஒரு பிளக்க மாட்டி அந்த கம்ப்யூட்டர் பிரிச்சு அதுக்குள்ள என்ன இருக்குன்னு ஒன்றுமே தெரியாது. அவர் எம்டெக் படிச்சிருக்காரு. ஆனா ஒரு ஒயர் எடுத்து கனெக்ட் பண்ணணும். ஜப்பனீஸ்ல சிரிக்கிறான், என்னையா படிச்ச, ஒரு கம்ப்யூட்டருக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியாது, அது எப்படி ஒரு இதுல போய் கனெக்ட் பண்றதுன்னு தெரியாது. என்ன படிப்பு? அது படிப்பது கட்டுறது, அது கற்க கசடர கற்க கற்றவை கற்றவை நிற்க அதற்கு தக. அது பண்ண முடியலன்னா அந்த கல்வி வேஸ்ட். பிராக்டிஸ் should be there. ஓகே, இதெல்லாம் பார்த்தோம். இதனால என்ன பண்ண போறோம்? இந்த உலகம் மாறிக்கொண்டே இருக்கிறது. இந்த மாறிக்கொண்டே இருக்கின்ற உலகத்தில் மாறாதது ஒன்று இருக்கிறது. தாய் தந்தை மாற மாட்டாங்க, குடும்பம் அப்படிதான் இருக்கும். இந்த குடும்பம் அதே அப்படிதான் இருக்கும். நீங்க உங்க உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அன்பு அப்படிதான் இருக்கும். இந்த பொருள் எல்லாம் ஈட்டி இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய மாறிக்கொண்டிருக்கின்ற தன்மையெல்லாம் உணர்ந்து கொண்டு மாறாமல் இருக்கின்ற தன்மையை பிடித்துக் கொள்ள வேண்டும். அதுக்கு ஒரு உபனிஷத் மந்திரம் இருக்கு, அதை சொல்லி நம்ம பூர்த்தி செய்யலாம். ஸ்ரேயஸ்ச பிரேயஸ்ச மனுஷ்ய வேதக தௌ சம்பரீத்ய விவினக்தி தீரக ஸ்ரேயோகி தீரோபி பிரேயசோ விரணீதே பிரேயோ மந்தோ யோகக்ஷேமாத் விரணீதே அப்படின்னு கடோபனிஷத்துல யம தர்மராஜா நச்சிகேசன்ற ஒரு பையனுக்கு சொல்றாரு. அந்த நச்சிகேதன்றவன் அப்பாவோட நன்மைக்காக யாகத்துல அவர் தப்பான பசு கொடுக்குறாருன்னு சொல்லிட்டு நீ செத்து போடான்னு சொல்ல, அப்பா அவன் ஒண்ணு செத்து போறான், யமன்கிட்ட போயிடுவான். யமன்கிட்ட போய் வரம் கேட்கிறான். அப்ப யமன் பல ரகசியங்களை அவர் சொல்லி கொடுக்குறார். அதுல ஒரு ரகசியம் ஸ்ரேயஸ் பிரேயஸ் இருக்கு உலகத்துல. ஸ்ரேயஸ்ச பிரேயஸ்ச மனுஷமேதக, ரெண்டும் மனுஷனை நோக்கி வருகிறது. லவ் சம்பரீத்த விவினக்தி தீரக, தீரகனா புத்திசாலி. அது ரெண்டையும் ஆராய்ச்சி பண்ணி ஸ்ரேயஸ் எடுத்துக்கிறான். ஸ்ரேயஸ் என்ன தெரியுமா? நாம் இருக்கும் முன்பு இருந்து எல்லாவற்றிலும் நிறைந்து மறைந்த பின் தொகுப்பாக இருப்பதுதான் எப்போதும் இருக்கிறது. நம்மளும் அப்படிதான் இருக்கும். ஜாயதே மிரியதே வா கதாச்சித் நாயம் பூத்வா பவிதா வான உயக அஜோ நித்தியம் சாஸ்வதோயம் புராணக நகன்யதே ஹன்யமானே ஷரீரே. இந்த இறந்து போகின்ற உடலிலே இறக்காமல் இருப்பது எதுவோ அதுதான் நம்ம. ஒரு சின்ன உதாரணத்துக்கு, இப்ப நான் உயிரை செத்து போயிட்டேன் அப்படின்னா என்னோட உடல் இங்க இருக்கிறது, உயிர் இருந்து கொண்டே இருக்கிறது. உடல், இந்த உடல் இயங்காமல் இருக்கும். அப்ப நான் செத்து போயிட்டேன்னா எங்க போயிட்டேன்? எது உடல் இருக்கிற சூக்ஷ்மமான இருக்கிற சரீரம் அப்படியேதான் இருக்கும். அதுக்கு மேல இருக்கிறது ஆத்மா. அது எல்லாத்தையும் உங்கள்கிட்ட இருக்க, என்கிட்ட இருக்க எல்லாத்தையும் இருக்கும். அது இறைவனை சேருவதற்கான வழி. அந்த ஸ்ரேயஸான வழியை நாம் கடைபிடிக்க வேண்டும் என்றால் நமக்கு பிரேயஸாக இப்பொழுதே இன்பத்தை தரக்கூடிய புலநன்மைகளை தரக்கூடியது போயிடும், மாறிக்கொண்டே இருக்கும். இந்த உலகம் 2 தான் இருக்கும்.
that which is changing every time, that which doesn't change. சேஞ்ச் ஆகாம இருக்கிறத நம்ம பிடிச்சாதான் சேஞ்ச் ஆகிறத நம்ம மேனேஜ் பண்ண முடியும். சேஞ்ச் ஆகிட்டு இருக்க வேர்ல்டுக்குள்ள போய் நம்ம சிக்கிட்டோம்னா தோல்வி அடைவோம். சேஞ்ச் ஆகிட்டு இருக்க வேர்ல்ட சரியா புரிஞ்சுக்கிட்டு சேஞ்ச் ஆகாம நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஆத்மாவை உணர்ந்து கொண்டால் சேஞ்ச் ஆகிற உலகம் நமக்கு உதவி செய்யும். இதுதான் சீக்ரெட். இது ரொம்ப நிறைய புரிஞ்சுக்கணும்னா அப்புறமா வாங்க சொல்லி தரேன். இப்போ டைம் கிடையாது. கடைசியா 4 டூஸ் 4 டோன்ட்ஸ் பார்ப்போம். இதை பண்ணுனா இந்த ஸ்ரேயஸ் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் தோல்வி அடையவே மாட்டீர்கள், வெற்றி பெறுவீர்கள். டூஸ் செய்ய வேண்டியவை: நாம ஜபம். ஏதாவது உங்களுக்கு எந்த இறைவனாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு பிடிச்சது ராமன், கிருஷ்ணன், விஷ்ணு, சிவன் யாரா இருந்தாலும் நாமம் ஜபம் காலையில 10 நிமிஷம், சாயந்தரம் 10 நிமிஷம் பண்ணுங்க. அதுக்கு என்ன பலன் கிடைக்கிறது உங்களுக்கு தெரியாதப்ப அதுக்கு பேர் அதிர்ஷ்ட பலன். கண்ணால் காண முடியாத பலன் நிச்சயமாக கிடைக்கும். எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக சொல்லப்பட்டு வருகின்ற விஷயம். உங்களுக்கு வாழ்க்கையில் வெற்றி கிடைக்க வேண்டும் என்றால் இறைவனின் நாமத்தை நீங்கள் ஜபிக்க வேண்டும். அது எந்த இறைவனாக இருந்தாலும் சரி. அதுக்கு எப்படி பலன் கிடைக்கிறது உங்களுக்கு தெரியாது. அது தெரியும் போது 60 வயசு ஆயிடும். அதுக்கப்புறம் நீங்க ஒன்றும் தெரிஞ்சுக்க முடியாது. அதனால் இதை கேளுங்க. 2வது சௌச்சம். மோடி சொல்லியிருக்காரு தூய்மை, வெளி தூய்மை. அதை விட ரொம்ப முக்கியமானது அகத்தூய்மை. உள்ளத்துல அழுக்காறு இருக்கக்கூடாது, புறமா இருக்கக்கூடாது, கோபம் வரக்கூடாது. முதல்ல ஒண்ணு துவேஷம் பண்ணாது. பக்கத்துல ஒருத்தருக்க காலை மேய்ச்சா கூட நீங்க அன்போடு அதுக்கு முயற்சி பண்ணுங்க. யாரிடம் நான் துவேஷம் பண்ண மாட்டேன்ற ஒரே ஒரு பிரதிஜை பண்ணுங்க. அன்பு கூட பண்ண மாட்டாங்க. யாரையும் வெறுக்காதீங்க. அடுத்தது சத்தியம் பேசுங்க. சத்தியம் ஏன் பேசணும்னாக்க நிறைய பேர் சத்தியம் பேசு, சத்தியம் பத, தர்மம் சரன்னு சொல்றாங்க. அதுக்காக உங்களோட நன்மைக்காக. நீங்கள் ஒரு பொய் சொல்றீர்கள் என்றால் நீங்க ஸ்பிளிட் பர்சனாலிட்டி ஆயிடுறீங்க. சொல்பவன் ஒன்று, சிந்தனை செய்வன் ஒருவன், செய்வன் ஒருவன், 3 மனிதனாக ஆகிவிடுகிறீர்கள். அது உங்களை டெய்லி வருத்தும். ஒரு பொய் சொன்னா அதனால 9 பொய் சொல்ல வேண்டும். நம்மளை காப்பாற்ற இருந்தா சத்தியம் பேசுவோம். சத்தியம் பேசுறது தர்மத்துக்காக இல்லை. நம்ம பொய் பேச பேச பர்சனாலிட்டி ஸ்பிளிட் ஆகிட்டே போகும். அதை சரி பண்றது திருப்பி ஒரு மனுஷன் ஆக முடியாது. We become into 3 human beings. It's a very pathetic situation. You have to carry 3 bodies. Just imagine. ஒரு பாடியை தூக்குறதே கஷ்டமா இருக்கு. 3 பாடியை தூக்குறீங்க. The speaker, the doer and the thinker. You become split personality. ரொம்ப டீட்டெயிலா இன்னைக்கு சொல்ல முடியாது. அப்புறமா இன்னொரு காலத்துல டைம் கிடைச்சா சொல்றேன். எல்லாத்தையும் கூட 4வது ரியலைஸ் யுவர் பொட்டன்ஷியல். முதல்ல சொல்லுங்க, உங்களால் என்ன முடியும்னு நீங்க தெரிஞ்சீங்க. வாத்தியார் சொல்லலாம், ஆசிரியர் சொல்லலாம், வீட்டில் இருக்கவங்க சொல்லலாம், யாரும் சொல்லலாம். யாரும் மற்றவங்க செய்யறதை விட என்னால திறந்துதான் செய்ய முடியுது எது? எக்ஸாம்பிள் சச்சின் டெண்டுல்கர், MS சுப்புலட்சுமி. அவங்களாம் வேலை செய்யும் போதே சக்கரை பொங்கல் சாப்பிட்ட மாதிரி. கிரிக்கெட் ஆடுவா, எனக்கு ஐ லைக் இட், ஐ ஆல்சோ கெட் மணி ஃபார் தட். ஜஸ்ட் திங்க் அபவுட் இட். As and when you do and enjoy your job, you get to incentive. That's the best thing. எல்லாவற்றுக்கும் மேலாக ஒன்றே ஒன்று, தானம் செய்யுங்கள். Give. Giving is pleasure. I can't explain it in words, but you will understand. கொடுக்க கூட தொட்டதற்கு ஊடும் பணற்கேணி. அதே மாதிரிதான் தொட்டா கொடுக்க கொடுக்க பணம் வளரும். காமர்ஸ் படிக்கிறீங்க, எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டியது give, you will get money. There is no doubt in that. Don'ts. ஹிம்சா. டோன்ட்ஸ். ஹிம்சா. இன்னொருத்தர் ஹிம்சை பண்ணக்கூடாது. ஆங்கர், கோபப்படக்கூடாது. பேட் கம்பெனி, சரியான கம்பெனி இல்லாதவர்களோட சேரக்கூடாது. இதையெல்லாம் செய்யக்கூடாது. செய்ய வேண்டியவர்களை செய்து செய்யக்கூடாதவர்களை தவிர்த்தால் பொருளையும் ஈட்டலாம், அருளையும் பெற முடியும். இன்றைக்கு உலகத்துல இது தேவைப்படுது. அதுக்கெல்லாம் நீங்க தயாராக இருக்க வேண்டும். இளைஞர்கள் இந்தியாவை தவிர வேறு எங்கும் இப்பொழுது இல்லை. இதை உணர்ந்து கொண்டு நீங்கள் உங்களுடைய திறமையை வளர்த்துக் கொண்டால் உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும் என்று கூறி, நீங்கள் அனைவரும் உங்களுடைய கல்வியிலும் வாழ்க்கையிலும் முன்னேற வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து நிறைவு செய்கின்றேன்.